ஹலோ ஆல், வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அரிசி மாவில் தான் செஞ்சேன். பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு ஒரு 1லேருந்து 1.5 கப் எடுத்துக்கலாம். இடியாப்பம் செய்யறதுனால அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சுக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக ரவையாக இருக்கும், தூசியெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம சலிச்சா போயிடும். சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இடியாப்பம் பிழிகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காகத்தான். அதுக்கு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஜல்லடையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சலிச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு இடியாப்பம் மாவு பிணையிறதுக்கு சுடுதண்ணி தான் எடுக்கணும். ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஹாட்டாக இருக்கணும் சுடுதண்ணி, அப்போ தான் பிணைய முடியும். இப்போது நம்ம மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் மாவில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான். இந்த மாதிரி ஆயில் நம்ம சேர்க்குறப்போ மாவு நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நெய் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனில் அதை கிண்டி விடுங்க. ஏன்னா அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, கையால் நம்மளால் ஸ்டார்டிங்கில் பிணைய முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்பூனில் நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு மாவு திரண்டதுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு பிணையலாம். இந்த பிணையிற பதம் தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பிணைய ஆரம்பிச்சிருங்க. நல்லா எல்லா மாவையும் சேர்த்து பிணையணும். அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரிங்க, ஓகே. இப்போ மாவு அழகாக சேர்ந்துருச்சு. நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் 2 பேருக்கு தான் இடியாப்பம் செய்கிறேன். ஸோ அதனால் ஒரு 1.5 கப் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுவே கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். இதுவே போதும். மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறமா ஹேண்டை கூட வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இடியாப்பமாகவே கையில் ஒட்டாத அளவுக்கு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. பிணைஞ்சதுக்கப்புறமா மாவை ரொம்ப நேரமாக ஆற விடவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்பையும் நல்ல பதம் இருக்குது. இப்போது நம்ம இடியாப்பம் பிழிகிறதுக்கு நான் ஸ்டீல் இடியாப்பம் மேக்கர் இருக்குல்ல, ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான அச்சு எடுத்துக்கங்க. அதை அந்த உரலுக்குள்ளே உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு மாவை உருட்டி உருட்டி இது ஃபுல்லாக போடுங்க. நம்ம இடியாப்பத்தை பிழிய வேண்டிதான். இடியாப்பம் பிழியறதுக்கு நான் இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதான் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு யூஸ்வலாக மேல் தட்டில் தான் இடியாப்பம் பிழிவாங்க. ஸோ அதனால் மேலே இருக்க தட்டு மட்டும் வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு அந்த வெள்ளை துணியில் இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாம். பாதி பாதியாக அதை பிழிங்க, இல்லைன்னா 3/2 எடுத்துக்கோங்க. நம்ம பிணைஞ்ச எல்லா மாவையும் ஒரே தட்டில் ஃபுல்லாக பிழிஞ்சிடாதீங்க. பேட்சாக பண்ணுங்கள். ஒரு 2 தடவை 3 தடவை பிழிஞ்சு அதை வேக வச்சு எடுங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இடியாப்பம் சூப்பராக வெந்துடும். இட்லி பானையிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா துணி பின்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிங்க. தண்ணி தெளிச்சிங்கன்னா இடியாப்பம் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இடியாப்பம் செம சாஃப்டாக பூ மாதிரி இருக்கா. ஸோ நம்ம இடியாப்பம் அழகாக டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த இடியாப்பத்துக்கு நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட்டான ஃபுட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட. இப்போது நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் புதுசாக ஒரு தேங்காய் எடுத்து அதை உடச்சிக்கிட்டேன்.
அதில் வர தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை நீங்களே இப்படி குடிச்சிருங்க, அது ரொம்ப நல்லது. கொஞ்சம் முத்துற தேங்காயாக இருந்தால் தான் பால் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இளம் தேங்காய் வந்து பால் வராது, அதாவது ரொம்ப இலசு வந்து பால் வராது. கொஞ்சம் ஓரளவுக்கு முத்துனதாக இருக்கணும். தேங்காயை வந்து திருவியோ இல்லை கீரையோ எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 மூடி அளவுக்கு தான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப எடுத்துக்கல. ஸோ இந்த தேங்காவை வந்து நான் மிக்சியில் போட்டுக்கிட்டு 2 ஏலக்காவும் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், பால் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டேன். அகைன் நான் மறுபடியும் இந்த சக்கையை போட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ரெட் பால் எடுத்துக்கலாம். ஸோ 2 பால் தான் நான் அங்கே வந்து எடுப்போம் யூஸ்வலாக. மிச்சம் கொஞ்சம் சக்கை எப்படியும் இருக்கும்ல, அந்த சக்கையுமே நம்ம ஏதாவது பொரியல் அந்த மாதிரி செஞ்சால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். காய்கறி பண்ணால் கூட ஏலக்காய் வாசனை வரும் தான், பட் பரவாயில்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் சாதம் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் போட்டுக்குங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போது பாலில் வந்து நாங்கள் கொஞ்சமாக உப்பு போடுவோங்க, ரொம்ப கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்குவோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜீனியோ இல்லை வந்து நாட்டு சக்கரை அது மாதிரி நீங்கள் கலந்து போட்டுக்கோங்க. நாம் போட்ட ஜீனி வந்து அடியில் அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா அதை கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்பு வந்து ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம், இது வந்து ஒரு ஸ்வீட்டான டிஷ்ஷுங்கிறதுனால அது கொஞ்சம் திகட்டும், அதுக்கு தான் இந்த கொஞ்சோண்டு உப்பு. அவ்வளோதாங்க, தேங்காய் பாலும் இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு இந்த ஃபுட்டை கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியானது. தேங்காய் பால் நிறையா பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்காதவங்க அந்த இடியாப்பத்தை எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய், ஏலக்காய், அப்புறம் வந்து நாட்டு வெல்லம் இல்லைன்னா வந்து ஜீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நெய், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நீங்கள் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா உருக்கி யூஸ் பண்ணுங்கள். இடியாப்பம் வந்து ஹாட்டாக இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் அப்படியே போட்டேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக இடியாப்பம் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சிறுதானிய உணவெல்லாம் வச்சு கூட நம்ம இடியாப்பம் பண்ணலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே. தேங்க்யூ.